வெல்கம் பேக் டு தி பைத்தான் பிகினர் சீரிஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் பைத்தனோட சின்டாக்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம், வேரியபிள்ஸ். நீங்கள் வேரியபிள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அடுத்து வர டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷன், லூப், ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா டாபிக்ஸும் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். இமேஜின் உங்ககிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணலாம். நாளைக்கு அதை எம்டி பண்ணிவிட்டு ஜூஸ் ஃபில் பண்ணுவோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே அதே வாட்டர் பாட்டிலில் நம்ம மில்கை ஃபில் பண்ணலாம். பாட்டில் அதே பாட்டில் தான், மாறுது என்ன? பாட்டிலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட். வேரியபிளும் எக்ஸாக்ட்லி இப்படி தான் ஒர்க் ஆகும். வேரியபிள் ஒரு கண்டெய்னர், அது டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். வாட்டர், ஜூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக பைத்தானில் வேரியபிள்ஸ் நம்பர், டெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது இமேஜின் பண்ணுங்கள். அதில் என்ன ஃபீல்டு இருக்கும்? நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஃபீல்டும் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேமில் என்னோடய நேம் வசீகரன் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னோடய ஏஜில் நான் ஒரு 21 அப்படின்னு போட்டுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த ஃபீல்டு எல்லாமே வேரியபிள்ஸ் மாதிரி. ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு நேம் இருக்கும். அந்த வேரியபிளுக்குள்ளே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வேரியபிள் வச்சு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், நேம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறதுனால நான் டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். அதில் என்னோடய பேரை டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இங்கே இருக்குது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை இங்கே போட்டிருக்கேன். இது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நான் ஒரு ஏஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இன்டீஜர் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ், அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியரானு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அகெயின் இது ஒரு ஸ்ட்ரிங்ன்றதுனால நான் இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எல்லா வேரியபிள்ஸையும் இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனில், அதாவது பிரிண்ட் ஆஃப், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த வேரியபிளோட பேரை போடுறோம். போட்டுட்டு நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு அழகாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிளோட இன்னொரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். வேரியபிளோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, அதோட வேல்யூவை எப்போ வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அந்த நேம் இப்போ எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நான் திருப்பி இந்த வேரியபிள் கூப்பிடுறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ நான் ஒரு வேறு பேர் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரதீப்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுட்டேன். அதில் இந்த நேமை ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு நேம் அசைன் பண்ணியிருந்தோம், அதுக்கு வேறு பேர் மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ மாறுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்த ஃபஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட்டில் வந்து நம்ம மாற்றினா அந்த செகண்ட் நேம் இருக்குது. ஸோ வேரியபிளில் வந்து நம்மளால் ஒரு அசைன் பண்ண வேல்யூவை ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வேரியபிள்ஸுக்கு ஒரு சில நேமிங் ரூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நேமுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்து நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுறேன்னா இது வேலிட். ஆனால் இதுவே நான் ஒரு ஸ்பேஸ் வச்சு போட்டேன் அப்படின்னா இது இன்வேலிட். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணலாம் உங்கள் வேரியபிள்ஸில் ஒரு நேமிங்காக. ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் 1 நேம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு கோட் ரன் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த கடைசியில் ஒரு 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நேம் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ நான் இங்கே வந்துட்டு இதை அப்டேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை அப்டேட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இது ஈஸியாகவே ரன் ஆகிடுச்சு. இதெல்லாம் மட்டும்தான் வேரியபிள்ஸோட ஒரு சில நேமிங் ரூல்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்கேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே ஷோ ஆகும். அப்படி காட்டலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன்.